Dear students, this is Madan Kumar. In 11th Business Mathematics, Chapter 2 Algebra, we discuss the topic permutation. Before going to the permutation topic, we must know about factorial. So for any natural number n factorial is a product of the first n natural numbers and it is denoted by n factorial, n and the exclamatory symbol or and the L mari போட்டு n எழுதிக்கலாம். These are the two symbols for factorial. For any natural number n factorial equal to n into n minus 1, n minus 2, etc. 3 into 2 into 1ல முடிஞ்சிரும். For examples, 5 factorial. 5 factorialனா அதாவது அந்த செட் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேல்யூ வச்சு நம்ம சொல்ல போகிறோம். 5 4 3 2 1 தட் இஸ் ஈக்குவல் டு 120. அதான் 5 ஃபேக்டோரியல் நம்ம சொல்கிறோம். அதான் ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n ஃபேக்டோரியல் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். ப்ராடக்ட் ஆஃப் த நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதோட 5னா 5 இருக்கும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 4னா 4, 10னா 1லேருந்து 10 இருக்கும் மல்டிப்ளை பண்ண 4 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல், 2 ஃபேக்டோரியல், 1 ஃபேக்டோரியல். 0 ஃபேக்டோரியல் இஸ் நாட் 0, 0 ஃபேக்டோரியல் இஸ் 1. ஸோ அதுக்கான மெசேஜ் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் n factorial, we can write n factorial as n into n minus 1, n minus 2, etc. 3 into 2 into 1. Or in general n factorial we can write n into n minus 1 factorial. Or n factorial we can write n into n minus 1, n minus 2 factorial. Or we can write n factorial equal to n into n minus 1, n minus 2, n minus 3 factorial. இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இன் பர்டிகுலர் 8 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதுறோன்னா 8 into 7 6 5 4 3 2 1. வாட் இஸ் 7 6 5 4 3 2 1? தட் இஸ் நத்திங் பட் 7 ஃபேக்டோரியல். அதுதான் n ஃபேக்டோரியல். வி கேன் ரைட் n. இந்த இடத்துல n வந்து 8. அப்போ 8 into 8 minus 1 ஃபேக்டோரியல். அதனால தான் 8 into 8 minus 1 7 ஃபேக்டோரியல். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த டாபிக் ஃபுல்லாகவே நீங்கள் படிச்சிடலாம். ஸோ எவால்வேட் த ஃபாலோயிங். 2.8 நம்ம பார்க்குறோம். 7 factorial by 6 factorial. 7 factorial we can write 7 into 7 minus 1 factorial. That is 7 into 6 factorial divided by 6 factorial. 6 factorial, 6 factorial will be cancelled out, then we will get 7. Second sum, 8 factorial by 5 factorial. 8 factorial we can write 8 into 7 into 6. n into n minus 1, n minus 2, n minus 3 factorial. 8 minus 3 factorial, that is 5 factorial. Divided by 5 factorial. 5 factorial, 5 factorial will be cancelled out. 8 into 7 into 6, that is 336. ஸோ டினாமினேட்டரில் என்ன ஃபேக்டோரியல் இருக்கோ அது இருக்கும் கொண்டு வந்து கேன்சல் பண்ணிடணும். 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல். இதில் எது பெரிய வேல்யூ அதை கேன்சல் பண்ணுங்கள். அப் டு 6. அப்போது 9 ஃபேக்டோரியல் வி கேன் ரைட் n ஃபேக்டோரியல், வி கேன் ரைட் n minus 1, 9 minus 1 8. அப்பயும் நம்மளுக்கு டேர்ம் கிடைக்கல, அதனால் 9 minus 2 7. அப்பயும் நம்மளுக்கு டேர்ம் கிடைக்கல. 9 minus 3, அப்போ தான் 6 ஃபேக்டோரியல் வருது. ஸோ 9 ஃபேக்டோரியல் 9 இன்ட்டு 9 minus 1 8 இன்ட்டு 9 minus 2 7 இன்ட்டு 9 minus 3 ஃபேக்டோரியல், that is 6 ஃபேக்டோரியல். Denominator we have 1 6 factorial will be cancelled out. One more 3 factorial is there in the denominator. That 3 factorial we can write 1 into 2 into 3 or 3 into 2 into 1. So 3 2 1 in the denominator. In numerator 9 8 7. 3 3s are 9, 2 4s are 8. Cancel பண்ணிங்கன்னா 3 into 4 12, 12 into 7 84 is the answer. ஸோ எக்ஸாம்பிளுக்காக எல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரீரைட் 7 ஃபேக்டோரியல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 5 ஃபேக்டோரியல். ஸோ 7லேருந்து 5 கொண்டு வர மாதிரி எழுதணும். n ஃபேக்டோரியல் வி கேன் ரைட் n minus 1, 7 minus 1 6, 5 வரல. n minus 2, 7 minus 2 5 ஃபேக்டோரியல் அவ்வளோதான். ஸோ n into n minus 1 into n minus 2 ஃபேக்டோரியல், that is 7 ஃபேக்டோரியல் we can write 7 into 6 into 5 factorial. 7 into 6 42 into 5 factorial. So in terms of 5 factorial, in terms of 3 factorial அதை நீங்கள் கொண்டு வரணும். ஸோ 2.10 இந்த சம் வந்து புக்கில் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ என்னன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் வந்து 9 ஃபேக்டோரியல், 10 ஃபேக்டோரியல், 11 ஃபேக்டோரியல். 10 ஃபேக்டோரியல்லையும் ஒரு 9 ஃபேக்டோரியல் இருக்குது, 11 ஃபேக்டோரியல்லையும் ஒரு 9 ஃபேக்டோரியல் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு 9 ஃபேக்டோரியலில் காமனாக எடுத்துருங்க. அதோ இந்த ஸ்டெப்பில் எடுத்திருக்காங்க. ஸோ 10 ஃபேக்டோரியல் வி கேன் ரைட்
n into n minus 1, n வந்து இங்கே 10, ஸோ 10 into 9 factorial. அதே போல் 11 factorialயும் நீங்கள் எழுதலாம். 11 into 11 minus 1 into 11 minus 2 factorial, that is 11 into 10 into 9 factorial. ஸோ இப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு 9 factorial காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 வந்துடும், இங்கே 1/10 வரும். அப்போது 1/9 factorial, இது எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 1s are 10, 10 plus 1 11/10. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி எழுதிக்கணும், n divided by 11 into 10 into 9 factorial. அப்போ இந்த 9 factorial இந்த 9 factorial நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த 9 factorial நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 11/10 is equal to n by 11 into 10 அப்படின்னு வரும். இந்த 10 கேன்சல் பண்ணிட்டு இந்த 11 இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா n is equal to 121 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் புக்கில் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்காங்க, நோ நீட் நம்ம அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அதை புரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொடுத்துருக்கிறதுலே லீஸ்ட் என்னன்னு பாருங்கள், 9 10 11. ஸோ 9 ஃபேக்டோரியலாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு காமனாக எடுத்துருங்க. அதே போல் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூலேருந்து 9 ஃபேக்டோரியல் வரைக்கும் பிரித்து எழுதிருங்க. ஸோ 11 become n minus 1 10, then n minus 2 11 minus 2, that is 9 factorial. ஸோ ஓவரால் 9 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆன பிறகு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த புக்கில் இருக்க ஸ்டெப் போட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை நம்ம கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸு 2.2, அதில் ஃபஸ்ட்டு சம் இதே மாடலில் இருக்குது, அதுக்காக தான் நான் இங்கே கொண்டு வந்தேன். ஸோ 2.2ல் ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. 1/6 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1/7 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு x/8 ஃபேக்டோரியல். 1/6 ஃபேக்டோரியல் 7 ஃபேக்டோரியலில் நம்ம என்ன பண்ணலாம்னா 7 into 6 ஃபேக்டோரியல் எழுதலாம். ஈக்குவல் டு x/8 ஃபேக்டோரியல் நம்ம எப்படி எழுதலாம், 8 into 7 into 6 ஃபேக்டோரியல். என்ன ஃபார்முலா அப்படின்றத சைடில் நான் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். n ஃபேக்டோரியல் we can write n into n minus 1, n minus 2, தேவைப்பட்டால் n minus 3 வரைக்கும் கொண்டு போகலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு 6 ஃபேக்டோரியல் 1/6 ஃபேக்டோரியல் நான் காமனாக எடுத்துட்டேன்னா 1 + 1/7 கிடைக்கும். அங்கே அதே போல் x/6 ஃபேக்டோரியல் அதில் 1/6 ஃபேக்டோரியல் வெளில கொண்டு வந்தோன்னா பேலன்ஸ் x/8 into 7 56 கிடைக்கும். ரெண்டு 1/6 ஃபேக்டோரியல் 1/6 ஃபேக்டோரியல் will be cancel out. 1 + 1/7 எல்சிஎம் பார்த்திங்கன்னா 8/7 ஈக்குவல் டு x/56. 8/7 ஈக்குவல் டு x/56. 7ஆல் அந்த 56ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா 8 கிடைக்கும். அந்த 8ஐ நியூமரேட்டர் 8ஓட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 64 ஈக்குவல் டு x ஆர் x ஈக்குவல் டு 64 இஸ் த ஃபைனல் ஆன்சர். இதே மெத்தடில் தான் நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் கம் டு த டெஃபினேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸோ அந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறோம், இங்கே கவனிங்க. ஸோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். ஸோ மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் நம்ம பார்க்க போகிறோம். 2 பிரின்சிபல் இருக்குது, அடிஷன், மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். நீங்கள் வந்து இப்போது இந்த ஃபாலோயிங் சிச்சுவேஷன், நம்ம ஒரு ஆடிட்டோரியத்தில் இருக்கோம், 3 என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது உள்ளே போகிறதுக்கு, 2 என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது வெளில வரதுக்கு. எத்தனை விதமான வழிகளில் நம்ம வந்து உள்ளே போயிட்டு வெளில வர முடியுன்றது தான் கொஸ்டின். அப்படியா இருந்தால் அஸ்யூம் தட் P1 P2 P3 அது என்ட்ரன்ஸ் டோர்ஸ், S1 S2 அது அவுட் டோர்ஸ், வெளில வரதுக்கான வழி எக்ஸிட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். நீங்கள் உள்ளே போகிறீங்க, P1 என்ட்ரா வரீங்க, 2 வழி இருக்குது S1 S2. நீங்கள் P1 S1 அந்த வழியாக வரலாம், இல்லைனா P1 S2 அது ஒரு சாய்ஸ் உங்களுக்கு. அடுத்தது நீங்கள் உள்ளே வரீங்க, நீங்கள் இந்த வாட்டி P2 டோர் வழியாக உள்ளே போகிறீங்க. S1 S2 2 ஆப்ஷன் இருக்குது, P2 S1 ஆர் P2 S2. அதே போல் தேர்ட் டோர் வழியாக வரீங்க P3, அப்பயும் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, S1 S2. ஸோ P3 S1 ஆர் P3 S2, இதுதான் சான்சஸ். ஸோ அதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக அப்போ உள்ளே வரதுக்கு எத்தனை சான்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 சான்ஸு, P1 P2 P3. வெளில போகிறதுக்கு எத்தனை சான்ஸு அப்படின்னா 2 சான்ஸு, S1 S2. ஸோ உள்ளே வந்துட்டு வெளில போகிறது, உள்ளே போயிட்டு வெளில வரதுக்கு எத்தனை சான்ஸ் அப்படின்னா என்ட்ரன்ஸுக்கு வந்து 3, எக்ஸிட்டுக்கு வந்து 2. ஸோ 3 into 2 6 ways, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் அப்படின்றத பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங்கில் மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபலை இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் நம்ம பார்க்கலாம். there are two jobs of which one job can be
கம்ப்ளீட்டட் இன் எம் வேஸ். ஒரு 2 ஜாப் இருக்குது, அதில் ஒரு ஜாப் எம் வேஸில் முடிக்க முடியும். when it has completed in any one of these m ways. ஸோ அந்த எம்மில் வந்து ஏதோ ஒரு வழியில் நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். செகண்ட் ஜாப் கேன் பி கம்ப்ளீட்டட் இன் என் வேஸ். இன்னொரு ஜாப் இருக்குது, அதை என் வேஸில் நீ கம்ப்ளீட் பண்ணுவ. தென் த 2 jobs in succession கேன் பி கம்ப்ளீட்டட். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னா எம் இன்ட்டு என் வேஸ். அதாவது அந்த ஆடிட்டோரியத்துக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கான டோரு, வெளியில் வரத்துக்கான டோரு, அதான் எம்ன்றது உள்ளே போகிறதுக்கான வழிகள், என்னன்றது வெளில வழிகிறதுக்கான வழிகளாக தான் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 ஜாப் இருக்கும், அதில் ஒன்றுத்தை வந்து ஒரு வழியில் முடிச்சிடலாம், இன்னொரு வழியில் முடிச்சா ரெண்டுத்தையும் கம்ப்ளீட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது எம் இன்ட்டு என் வேஸ். திஸ் இஸ் கால்டு மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். ஸோ டெஃபினேஷன்ஸ் கூட கேட்குறாங்க இப்போலாம் எக்ஸாம்ஸில், நீங்கள் படித்து வச்சுக்கலாம். தென் எக்ஸாம்பிள் 2.11 ரொம்ப முக்கியமான ஒரு சம்மு, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் 4 letters வேர்டு வித் ஆர் வித்தவுட் மீனிங் விச் கேன் பி ஃபார்ம்டு அவுட் ஆஃப் த லெட்டர்ஸ் நோட். நோட்டுன்ற எழுத்துலேருந்து 4 வார்த்தைகள் இருக்குது, 4 எழுத்துக்கள் இருக்குது, NOTEன்னு. இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி ஒரு 4 letter வேர்டு நீங்கள் உருவாகணும். அதுக்கு வந்து மீனிங் இருக்கலாம், மீனிங் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை 4 letter வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க? ஆனால் ரிப்பிட்டேஷன் இஸ் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பயன்படுத்திய எழுத்துக்களை திருப்பி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லெட்டர்ஸ் ஆல் அலோட் 4 வேக்கன்ட் பிளேசஸ். 4 பாக்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா 4 வார்த்தையை தான் நம்ம 4 லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு 4 letter வேர்டு தான் நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். 1 2 3 4. ஸோ ரெப்ரசன்ட் 4 letters NOTE ஆஃப் த கிவன் வேர்ட் நோட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ண லெட்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது முதல் பாக்ஸுக்கு 4 வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 4 வார்த்தையிலேருந்து ஏதாவது ஒன்று நம்ம அங்கே யூஸ் பண்ணிவிடுவோம். அப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் 3 இருக்கும். அந்த யூஸ் பண்ணாத 3 தான் செகண்ட் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அங்கே ஒன்று யூஸ் பண்ணுற பிறகு நம்மக்கிட்ட பேலன்ஸ் 2 இருக்கும். அந்த யூஸ் பண்ணாத 2 லெட்டர்ஸை தான் தேர்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் அதில் ஒன்று யூஸ் பண்ணுற பிறகு ஒன்று தான் இருக்கும், அதை லாஸ்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. த ஃபஸ்ட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை எனி ஒன் ஆஃப் த 4 letters in 4 ways. Since repetition is not allowed, the number of ways filling the second way can be any of the 3 remaining. ஸோ ஒன்று போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 3 இருக்கும். அந்த 3 வந்து ரெண்டாவது பாக்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் 3லேருந்து 1 போயிட்ட பிறகு 2 தான் இருக்கும், அது 3வது பாக்ஸு. 2ல் 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கும், அது 4th பாக்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்னு இந்த பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் கவுண்டிங் யூஸ் பண்ணிட்டு 4 3 2 1 தட் இஸ் 24 வேர்ட்ஸை நம்ம வித் ஆர் வித்தவுட் மீனிங்கு NOTE யூஸ் பண்ணி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தென் எக்ஸாம்பிள் 2.12. If each objective type questions having 4 choices, then find the total number of way of answering the 4 questions. ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது, ஒரு கொஸ்டினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரி எடுத்துக்கோங்க. ABCD அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுமாதிரி 4 கொஸ்டின் இருக்குது. 4 கொஸ்டினுக்கு எத்தனை விதமான வழிகளில் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 1 கொஸ்டின் we are having 4 ஆப்ஷன்ஸ். அப்போ 4 கொஸ்டின் 4 இன்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் 4, செகண்ட் கொஸ்டின் 4, தேர்டு கொஸ்டின் 4, ஃபோர்த்து கொஸ்டின் 4. ஸோ 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 256 வேஸ். ஸோ 256 வழிகளில் நம்மளால் அந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஹேவிங் 4 சாய்ஸஸ், ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் ஆன்சரிங் த 4 கொஸ்டின். அந்த 4ல் ஏதாவது ஒன்று கரெக்டாக இருக்கும். ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, how many 3-digit numbers can be formed if the repetition of digits is not allowed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3-digit நம்பர் நம்ம ஃபார்ம் பண்ணோம், ரிப்பிட்டேஷன் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் நம்மகிட்ட எந்த நம்பரும் கொடுக்கல, நம்மளோட நம்பர்ஸு 0 to 9 தான். ஸோ டோட்டலி 10 நம்பர்ஸு, 0 to 9 கவுண்ட் பண்ணுங்கள், 10 நம்பர்ஸ் வரும். ஸோ 3-digit நம்பரு ரிப்பிட்டேஷன் அலோடு இல்லை. 3 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் பிளேஸு, இந்த பக்கம் ரைட் டு லெஃப்ட் போகிறோம். யூனிட் பிளேஸு, டென்ஸ் பிளேஸு, அப்புறம் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸுன்னு போட்டுக்கோங்க.
100th பிளேஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், 0 வச்சு ஒரு 3 டிஜிட் நம்பர் எழுத முடியாது நம்மளால். அதனால் 0வை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல. அதனால் 0வை தூக்கி வெளில வச்சிடும். ஸோ 10 நம்பர்லேருந்து நம்மளாம் என்ன பண்ணிட்டோம், 0வை வெளியே வச்சுட்டோம். ஏன்னா அது பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 10 நம்பர்ஸில் ஒரு நம்பர் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் 9 நம்பர்ஸ் இருக்குது. அப்போது 100th பிளேஸ் கேன் பி ஃபில்டு பை 9 ways யூஸிங் 9 நம்பர்ஸ். நம்மகிட்ட இருக்க அந்த 9 நம்பர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் 100th பிளேஸை ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ணிட்டேன், அந்த நம்பரு வெளில போயிடுச்சு. இப்போ என்கிட்ட வந்து 9 நம்பர்ஸில் வந்து 8 நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் இப்போது நான் 0வை எடுத்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா செகண்ட் பாக்ஸ் வந்து செகண்ட் பிளேஸில் வந்து நான் வந்து 0வை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் நானாக தான் என்ன பண்ணிட்டேன்னா 0வை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். ஸோ பேலன்ஸ் 9 நம்பர்ஸ் நான் யூஸ் பண்ணேன். செகண்ட் பிளேஸு 9 நம்பர்ஸில் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டேன். பேலன்ஸ் 8 ஐ ஹவ் இன்க்ளூட் த 0. ஸோ இப்போ டோட்டலாக செகண்ட் பிளேஸுக்கு 9 நம்பர்ஸ் இருக்குது. செகண்ட் பிளேஸ்ன்னு நான் சொல்கிறது 10th பிளேஸ். அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 9 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம யூனிட் பிளேஸுக்கு போகிறோம். 9 நம்பர்ஸ்லேருந்து ஒரு நம்பர் எடுத்துட்டோம். அப்போ 8 நம்பர்ஸ், பேலன்ஸ் 8 நம்பர்ஸ் வச்சு நம்ம யூனிட் பிளேஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தியரியாக நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இதை நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ hence the டோட்டல் நம்பர் ஆஃப் ways போட்டிங்கன்னா 9 × 9 × 8 that is 648 ways. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிற சம் எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஏன்னா பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி பிரின்சிபல் ஆஃப் மல்டிப்ளிகேஷனை முடிச்சிருவோம். ஸோ கவுண்டிங் நம்ம நெக்ஸ்ட்டு வருவோம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் சம்லேருந்து பார்க்கலாம். எவாலுவேட் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். தே ஆர் given n = 5 and r = 2. Substitute those values in that given evaluation. 5 factorial, 2 factorial, 5 minus 2 factorial, 5 factorial, 2 factorial, 3 factorial வரும். 5, 4, 3 factorial எழுதலாம். 3 factorial, 3 factorial will be cancel out. 2 factorial we can write 1 into 2. So numerator 5 into 4 divided by 1 into 2, that is 20 by 2, that is equal to 10. So this is the end of the second sum. So third sum, if n plus 2 factorial equal to 60 into n minus 1 factorial. நல்லா கவனிச்சிங்கன்னா n plus 2 factorial தான் நம்ம n minus 1 கொண்டு வர முடியும். ஏன்னா n factorialலேருந்து தான் n minus 1 வரும். n minus 1லேருந்து திருப்பி மைனஸ் பண்ணிங்கன்னா n minus 1 minus 1 n minus 2 ஆகும். n minus 2 minus 1 n minus 3 ஆகும். அதனால் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை தான் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர முடியும். எப்படி நம்ம கொண்டு வர போகிறோம்? n ஃபேக்டோரியல், இங்கே நம்மளோட n ஃபேக்டோரியல்ன்றது n plus 2. நம்மளோட n பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா n plus 2. ஸோ n plus 2 ஃபேக்டோரியல் we can write n plus 2. n plus 2, n minus 1, n plus 2 minus 1, n plus 2 minus 1, that is become n plus 1. Then n plus 2 minus 2, that is become n. Then n plus 2 minus 3, that is become n minus 1 factorial. So இந்த இடத்துல நம்ம up to 3 வரைக்கும் போயிருக்கோம். n minus 1, n minus 2, n minus 3 factorial வரைக்கும் கொண்டு போனால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? n minus 1 factorial நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. ரைட் ஹேண்ட் சைடு 60 into n minus 1 factorial, n minus 1 factorial, n minus 1 factorial நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா then we have n plus 2, n plus 1, n equal to 60. ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணணும். நான் திருப்பி இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணுறேன். n plus 2 factorial, consider that as n factorial. What is the formula for n factorial? n into n minus 1 into n minus 2 into n minus 3. So n plus 2, n plus 2 minus 1, that is n plus 1, n plus 2 minus 2, that is n plus 2 minus 3, that is n minus 1 factorial. அதோட ஸ்டாப் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு இருக்க n minus 1 factorial கேன்சல் பண்ணுறோம். இப்போ நம்மகிட்ட இருக்கிறது n plus 2, n plus 1, n. ஸோ 60 நம்ம பிரிக்கிறோம். 60 எப்படி வேணால் பிரிக்கலாம். ஆக்சுவலி நம்ம வந்து 6 into 10 பிரிக்கலாம், இல்லைனா 20 into 3 பிரிக்கலாம். நம்ம வந்து ஒரு ஆர்டராக கொண்டு போகணும். எப்படின்னா ஃபேக்டோரியல் நோட்டேஷன்ஸ் வரா மாதிரி நம்ம கொண்டு போகணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா 5 into 4 20, 20 into 3 60. ஸோ 5, 4, 3 இந்த ஆர்டரில் கொண்டு போகிறோம். நல்லா கவனிச்சிங்கன்னா நான் வந்து இங்கே ரெட் பெனில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். n plus 2 அங்கே 5 வருது. n plus 1 அந்த சைடு வந்து ரைட் ஹேண்ட் சைடு 4 கிடச்சிருக்கு. n-க்கு நேராக என்ன இருக்குது? அங்கே நம்மளுக்கு 3 இருக்குது. ஸோ இஃப் n equal to 3 then n plus 2 5 ஆகும், n plus 1 4ஆக மாறிடும். அப்போ என்னோட வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? n equal to 3.
ஸோ நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ n 3 இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு n+2 5 கிடைக்கும், n+1 4 கிடைக்கும். Therefore n value is 3. Hence the third sum. Then fourth sumலாம் நம்ம இந்த principle of multiplication தான் யூஸ் பண்ண போகிறோம். Given how many 5-digit telephone numbers can be constructed using the digit 0 to 9? Each number start with 67. No digit appear more than once அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 0 to 9 நம்மக்கிட்ட 10 நம்பர் இருக்குப்பா. ஆனால் நீங்கள் ஒரு ஃபோன் நம்பரை க்ரியேட் பண்ணணும். ஆனால் எல்லா நம்பருமே 67 ஸ்டார்ட் பண்ணணும். ஆனால் 5 டிஜிட் வரணும். அப்போது 2 பாக்ஸ் வந்து 6-7 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது நம்மளுக்கு ஹண்ட்ரட்ஸு அண்ட் டென்ஸு யூனிட் இது மட்டும்தான் இருக்குது. ஸோ 1000 10,000 வந்து ஃபில் ஆகிடுச்சு. 6-7 எழுதி வச்சாச்சு. ஸோ இந்த 3 பாக்ஸுக்கு நம்ம இந்த 0 to 9 யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம்? சின்ஸ் ரிப்பிட்டேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் ஆர் நாட் அலோடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 100 place can be filled in 8 ways. ஏன் 8 ways போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி 0 to 9 6 7 2 நம்பர் போயிடுச்சு. பேலன்ஸ் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும்? 8 இருக்கும். அப்போ 100 placeக்கு எத்தனை நம்பர் இருக்குது? 8 நம்பரு. ஸோ அதில் ஒரு நம்பர் எழுதியாச்சு. பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கும்? 7. அப்போ 10th place can be filled in 7 ways. ஓகே, ஒரு நம்பர் எழுதியாச்சு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 7ல் 1 போச்சுன்னா 6. ஸோ யூனிட் பிளேஸ் கேன் பி ஃபில்டு இன் 6 ways. ஸோ hence டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்ன்னு போகும்போது ஸோ 100 place 8, 10th place 7, யூனிட் place 6 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 336. ஸோ திஸ் இஸ் எண்ட் ஆஃப் த ஃபோர்த் சம். இப்போ நம்ம வந்து அடிஷன் பிரின்சிபிளை பார்த்துட்டு வந்து 5th சம்மும் அதுக்கான எக்ஸாம்பிளையும் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின், ஸோ டெஃபினேஷன் ஆஃப் அடிஷன் principal counting. Let us consider the following situation in the class. There are 10 boys and 8 girls. உங்கள் கிளாஸே எடுத்துக்கோங்கன்னு வச்சுப்போம். 10 boys இருக்காங்க, 8 girls இருக்காங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. The class teacher want to select either a boy or a girl. ஸோ அவங்க ஒரு பாய் இல்லைனா ஒரு கேர்ள் சூஸ் பண்ணணும். ரெப்ரசன்ட் த கிளாஸ் ஃபங்க்ஷன், ஒரு கிளாஸ் ஃபங்க்ஷனுக்காக சூஸ் பண்ண போகிறாங்க. அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் வேஸ் தட் த டீச்சர் கேன் செலக்ட் த ஸ்டூடெண்ட். நம்மளோட கான்செப்ட் என்னென்னா எத்தனை விதமான வழிகளில் ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ண முடியும். அது எய்தர் கேர்ள் ஆர் பாய். Here the teacher has to perform either of the following 2 jobs. இந்த 2 ஜாப்லேருந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். One student can be selected in 10 among the 10 boys. 10 ways among 10 boys. 10 பாய்ஸ்லேருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுறது 10 சாய்ஸ் இருக்குது, 10 வழி இருக்குது. அதே போல் ஒரு கேர்ள் 8 கேர்ள்லேருந்து ஒரு கேர்ள் சூஸ் பண்ணுறதுக்கு 8 வழி இருக்குது. ஸோ hence the job can be performed. அப்போ பாய் சூஸ் பண்ணுறதுக்கு 10 வழிகள், கேர்ள்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு 8 வழிகள் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா m+n 10+8ன்னு போகிறோம். அங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணோம். இங்கே எய்தர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதை தான் நம்ம வந்து அடிஷன் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங்னு நம்ம சொல்கிறோம். So definition 2.2, if there are 2 jobs, each of which can be performed independently in m and n ways respectively. ஸோ தனித்தனியாக, அதாவது பாய்ஸ் தனியாக சூஸ் பண்ணுறது, கேர்ள்ஸ் தனியாக சூஸ் பண்ணுறது. தென் எய்தர் ஆஃப் த 2 jobs can be performed in m+n ways. That is number of ways choosing a boy plus number of ways choosing a girl. ஸோ எய்தர் வரும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கால்டு அடிஷன் பிரின்சிபல் ஆஃப் கவுண்டிங். டெஃபினேஷனை படித்து வச்சுக்கோங்க, 2 மார்க்ஸில் கூட கேட்கலாம். எக்ஸாம்பிள் 2.14, there are 6 books on commerce and 5 books on accountancy in a bookshop. In how many ways can a student purchase either a book on commerce or book on accountancy? Either a book. ஸோ அதனால் இது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது வந்து பிரின்சிபல் ஆஃப் அடிஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து 6 காமர்ஸ் புக்கு purchased in 6 ways. 5 accountancy book can be purchased in 5 ways. Then principle of addition counting யூஸ் பண்ணிவிட்டு total number of ways 6 + 5 11 ways. ஸோ இது வந்து one of the example in the book. Then we will discuss the 5th sum. How many numbers lesser than 1000 can be formed using the digits 5, 6, 7, 8, 9 if no digit is repeated? எத்தனை விதமான எண்களை 1000 விட குறைவாக நம்மளால் உருவாக்க முடியும் 5, 6, 7, 8, 9 வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்ட் சம்மில் இருக்கோம். ஸோ கிவன் 5, 6, 7, 8 and 9 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனை டிஜிட் வரும்னா 1000 குறைவாக நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 3 digit, 2 digit அண்ட் சிங்கிள் டிஜிட். ஸோ இந்த 3 டிஜிட்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி
எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். அதனால தான் இந்த இடத்துல நம்ம இந்த சம்மை என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா பிரின்சிபல் அடிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிரின்சிபல் ஆஃப் அடிஷன் அதை யூஸ் பண்ண போகிறோம் கவுண்டிங்க்கு. ஸோ நம்பர் ஆஃப் 1 டிஜிட் நம்பர் இல்லைனா சிங்கிள் டிஜிட் நம்பர் ஃபார்ம்டு. ஸோ நம்மக்கிட்ட 5, 6, 7, 8, 9. ஸோ 5 நம்பர் இருக்குது. அந்த 5 நம்பரை வச்சு 5 சிங்கிள் டிஜிட் எழுதலாம். 5, 6, 7, 8, 9. ஸோ 5 சிங்கிள் டிஜிட் எழுதலாம். ஸோ சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்து நம்மளுக்கு 5 ways. தென் 2 டிஜிட் எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கணும். இது சிங்கிள் டிஜிட் ஓவர் 2 டிஜிட் வரும்போது ஸோ இங்கே இருக்கிற 5மே நம்ம பயன்படுத்திட்டோம். இங்கே யூஸ் பண்ண ஒன்று மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ பேலன்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குன்னா 4 இருக்கும். ஸோ 2 டிஜிட் நம்பர் ஃபார்ம்டு யூஸிங் த டிஜிட் 5, 6, 7, 8, 9 வித் ரிப்பிட்டேஷன் நாட் அலோட் எவ்வளோனா 5 into 4. ஏன்னா 2 டிஜிட். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து யூனிட் பிளேஸ் வந்து 5, டென்ஸ் பிளேஸ் வந்து 4. ஏன்னா ஒரு நம்பர் நம்ம அங்கே யூஸ் பண்ணிட்டோம். 5ல் ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 4 நம்பர் வச்சு தான் நம்ம டென்ஸ் பிளேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ டோட்டலி 2 டிஜிட்டுக்கு நம்மளுக்கு இருக்க பாசிபிள் 5 into 4, 20 ways. தென் கம் டு த 3 டிஜிட் நம்பர். 3 டிஜிட் நம்பர் ஆல்ரெடி நம்ம 2 டிஜிட் வரைக்கும் முடிச்சிட்டோம். 5, இங்கே வந்து 4. இப்போ இங்கே வந்து ஸோ ஒரு நம்பர் இங்கே போயிடுச்சு, இங்கே ஒரு நம்பர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 3. அப்போ 3 டிஜிட் நம்பர் யூஸிங் த டிஜிட் 5, 6, 7, 8, 9 வந்து பார்த்திங்கன்னா 5 into 4 into 3, 20 into 3 that is 60. இப்போது என்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் அப்படின்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ சிங்கிள் டிஜிட், 2 டிஜிட், 3 டிஜிட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 85 வேஸ் வரும். ஸோ 85 விதமான நம்பர்ஸை 1000 விடவாக நம்மளால் உருவாக்க முடியும். அதில் வந்து சிங்கிள் டிஜிட் வந்து 5, 2 டிஜிட் வந்து 20, 3 டிஜிட் வந்து 60. ஸோ இதோட இந்த சம்மோட நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் 2.2 கம்ப்ளீட் ஆகுது. இதில் நம்ம என்ன பார்த்தோன்னா பெர்முடேஷன்ற டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்ஸ் பார்த்தோம். எப்படி ஃபேக்டோரியல்ஸ் எழுதுறது, ஸோ எப்படி ஷார்ட் ஃபார்மாக எழுதுறது தான் அது ஃபேக்டோரியல்ஸு. அதை பேஸ் பண்ணி n into n-1 ஃபேக்டோரியல் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நிறைய சம் பார்த்தோம். அடுத்தது வந்து மல்டிப்ளிகேஷன் பிரின்சிபல் அதை பார்த்தோம். தென் அடிஷன் பிரின்சிபல் பார்த்தோம். அதை பேஸ் பண்ணியிருக்க சம்மை நான் தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த எக்ஸசைஸ் 2.2. தேங்க்யூ.